பாருங்க, எல்லாத்தையும் விட்டு அப்போஸ்தலர்ல பாதத்துல வைக்கணும். அப்போ அவன் வித்துட்டு தனக்குன்னு ஒரு பகுதியை பதிலா தனக்குரிய இதுலயே அவன் என்ன செய்யறான், கொஞ்சம் களவெடுத்து மிச்சத்தை கொண்டு வைக்கிறான். அப்போ கடைசியில் அது தெரிஞ்ச உடனே அழகாக அந்த தூய ஆவியானவருடைய வழியாக பேதுரு சொன்ன வார்த்தை பாருங்க, வாசிக்கிறேன். அனனியா, நீ நிலத்தை விற்ற தொகையில் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்துக் கொண்டு தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டதே. அது விற்கப்படுவதற்கு முன்பு அது உன்னுடையதானே இருந்தது. அது உனக்குள்ளதானே, இது அது உனக்குள்ளதானே, புரியலையா? அதுக்கப்புறம் அது விற்கப்பட்ட பின்பும் அந்த பணம் உன்னுடைய உரிமையாகத்தானே இருந்தது. பின்பு ஏன் இந்த எளிச்செயலை நீ செய்தாய்? அது உனக்குள்ளதானே. நீ அதை யோசித்து பார்க்கணும். என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கையில சொத்து இருக்கு, காசு இருக்குது, சரிதானே? நம்ம இன்னும் அதை